குட் மார்னிங். எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி எல்லாமே வந்து கோட்டையாக போகிறோம். அதனால் இன்றைக்கி என்னால் வெளியே போய் பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதனால் அவங்க ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ணும், இங்கே கீழே இறங்கிடலாம் அப்படின்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களாம் வந்தீங்கன்னா வெளியே போயிட்டு பசியாக இருங்க, சாப்பாடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா ஹோட்டலில் குடிக்கிற டீக்கோ வெளியே குடிக்கிற டீக்கோ ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எனக்கு வெளியே உள்ள சாப்பாடு டீ அந்த ரோட்டோரம் உள்ள கடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு ரொட்டி தான் பசியார. அவங்க பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. ஐயா ரொட்டி அப்படின்ட்டு. இப்போ நம்ம ரொட்டியை வயிற்றுக்கு தள்ளி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்திருக்கிறது ஜெய்ப்பூரில். இந்த இடத்துல தான் பூக்களை எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்ணுவாங்க. அதுலேயும் நான் நேற்று சொன்னேன்லங்க, விநாயகர் சதுர்த்தி இவங்க வந்து ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. அதனால இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக ரொம்ப கோலாகலமாக நிறைய பூக்களை விற்பனைக்கு வச்சுருக்காங்க. அவ்வளோ இருக்கு நிறையா மார்க்கெட். பூ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க எங்கள் அம்மா இந்த பூ நிறையா வாங்குவாங்க. எப்படி இருக்குன்னு. கிராமத்துலேருந்து அதை பயிரிட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து வைப்பாங்களாம். இதுதான் வந்து அந்த ஹோல்சேல் அந்த மெயின் மார்க்கெட்டு. 6 மணிக்கு வருவாங்க, 10 மணிக்கு எல்லாத்தையும் விற்று முடிச்சிடுவாங்க. அடுத்து பூ மார்க்கெட்லேருந்து இப்போ நம்ம வந்திருக்கிறது இன்னொரு அழகான இடத்துக்குங்க. அது பேர் ஜல் மஹால், அப்படின்னா வாட்டர் பேலஸ். இந்த லேக் பேர் மான்சகார் லேக். இது நடுவில் தான் இருக்குது பாருங்களேன். இது முதல்ல 1699 கட்டியிருக்காங்க. அந்த பில்டிங்கை நம்ம மகாராஜா ஜெய்சிங் 18ஆம் செஞ்சுரியில் விரிவுபடுத்தி இன்னும் பெருசாக ஆக்கியிருக்காரு. இந்த பேலஸ் என்னத்துக்கு கட்டினாங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இது மகாராஜாவோட பிக்னிக் ஸ்பாட். இதில் பிரம்மாண்டமான கார்டன் இருக்குங்க. இந்த பில்டிங்கை லேக்கு அடிமட்டத்திலேருந்து கட்டியிருக்காங்க. மேக்சிமம் 15 ஃபீட் ஆழம்னு சொல்கிறாங்க. இது மொத்தம் 4 மாடி கட்டிடம். நம்மளுக்கு தெரிகிறது 2, மிச்சம் 2 தண்ணிக்குள்ளே இருக்குது. அதோட இதில் பிரம்மாண்டமான கார்டன் இருக்குங்க. அந்த அழகான தோட்டம், இந்த கட்டிடம் எல்லாமே நுணுக்கமான ராஜ்புட் கலையை நமக்கு உணர்த்துதுங்க. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் உள்ளே போய் பார்க்க முடியலன்னு. ஆனால் கவர்மெண்ட் நிறையா செலவு பண்ணி இந்த இடத்த புதுப்பிச்சிருக்காங்க. டூரிஸ்ட் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியுது. ஏன்னா டூரிஸ்ட் என்ற பேரில் நிறைய பைத்தியங்கள் இருக்குல்ல, அதனால நல்லது தாங்க. இப்படி நம்ம வெளியிலேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் மாலை நேரத்தில் வந்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்கள் பிக்னிக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அப்புறமேல வேறு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நான் காலையிலே வந்துட்டேன். அதோட இந்த இடத்துல இந்த ராஜஸ்தானி உடையெல்லாம் உடுத்திட்டு ஃபோட்டோ பிடிப்பாங்களே, அது இங்கே ரொம்ப மலிவுங்க. 50 ரூபீஸ் தான். இதே நீங்கள் மற்ற இடத்துல டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போய் அந்த ஃபோட்டோ பிடிக்கிறதா இருந்தால் 200 ரூபீஸ். அதனால இங்கே வந்து பிடிச்சிக்குங்க. அடுத்து வின்டர் பேலஸை முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னா நாகர்கர் கோட்டை. அந்த கோட்டைக்கு போகிற வழியில் மேலேருந்து பார்க்குறப்ப இங்கே பாருங்களேன் வியூ எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், இந்த இடம்லாம் நம்ம போன வாட்டி போனோம்ல நேற்று, அந்த இடங்க
இங்கே ட்ரோன் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இந்தியாவுக்குள்ளே ட்ரோன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளார அது பெரிய ப்ரொசீஜருங்க. அதனால நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். அந்த வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு ஓட்டோவில் போகிற வழியில் அவ்வளோ மயில்கள் பார்த்தோங்க. அங்கங்கே நின்று பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தோம்ல அந்த வியூ பாயிண்ட் மாதிரியே ஆக மேலே இன்னொரு வியூ பாயிண்ட் அங்கே பாருங்க, வின்டர் பேலஸ். மேலே போக போக இன்னும் அழகாக இருக்குங்க. வாவ்! உங்களுக்கு சரியான குறும்பு என்ன தெரியுமா சொன்னார்? அவர் வந்து காட்டுக்கு கால் பண்ணி சொன்னாரா, மை பிரின்சஸ் கமிங், அதனால வந்து வெயில்லாம் அடிக்கக்கூடாது, உள்ள கருத்து போயிடும், வெயில்லாம் இல்லாமல் நல்ல வெதரை வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. Inside like a wax museum. Okay. Oh, wax museum. Wax okay. museum. It's very beautiful inside. Okay. உள்ளுக்கு நுழைஞ்சிட்டோம். இந்த நஹாகர் கோட்டை ஆரவல்லி மலைத்தொடர் முனையில் இருக்குங்க. அதனால தான் போகிற வழி நெடுகிலும் அந்த மலை, காடு, மயில்கள் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாங்க. வழி நெடுகிலும் அழகான காட்சிகள் கொட்டி கிடக்குதுங்க. இந்த கோட்டை காலை 10 மணிலேருந்து 5 மணி வரை திறந்திருக்கும். இதனுடைய கட்டணம் ஃபாரினருக்கு 200 ருபீஸ். ஆனால் நீங்கள் இந்த ஷீஷ் மஹால் போகிறதா இருந்தால் தனி கட்டணங்க 500 ருபீஸ். இது உள்ளுக்கு இந்த வேக்ஸ் மியூசியம், அதுக்கப்புறம் இந்த ஷீஷ் மஹால்னா கண்ணாடி மாளிகை. அது அப்புறமேல அந்த வீடியோவில் இருக்கும், நான் காட்டுறேனே. ஏன்னா சர்டன் இடத்துல தான் ஃபோட்டோ எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும். முக்கியமான இடத்துல அவங்க விட மாட்டாங்க. அதனால தான் என்னால் மெயின் என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இடங்களை வந்து என்னால் காட்ட முடியும். உள்ளுக்கு நுழைஞ்சோன்னே நான் முதல்ல பார்த்தது ராஜா, இப்போ உள்ள கரண் ஜெய்ப்பூர் ராஜா. போன வீடியோவில் பார்த்துமே பாருங்க, இவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ சொன்ன மாதிரிங்க சில இடத்துல என்னால் வீடியோ ஃபோட்டோ எடுக்க முடியும்ல. அதோட நம்ம இந்த இடத்த சுற்றி பார்க்குறப்ப நமக்கு கூடயே ஒரு நபர் வருவாங்க, ஃபோட்டோகிராஃபர். ஏன்னா இங்கே 30க்கும் மேலான பிரபலமான நபர்களின் அந்த உருவத்தை வேக்ஸ் மெழுகுல செஞ்சு வச்சுருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன், ரஜினிகாந்த், அப்துல் கலாம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. யார் கூட நீங்கள் நின்று ஃபோட்டோ பிடிக்கணுமோ அவங்க ஃபோட்டோ பிடிச்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோன்னா அவங்க யூஎஸ்பிலையோ ஃபோன்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணும் அப்படின்றது ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு விருப்பம் இருந்தால் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் காசு கட்டிக்கலாங்க. நான் பிடிச்ச ஃபோட்டோவை ஷார்ட்ஸில் போடுறேன், அதில் பாருங்கள். அதோடு நான் ஷீஷ் மஹால் அந்த கண்ணாடி மாளிகைன்னு சொன்னல அந்த ரூம்பு, அதுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல, அனுமதி இல்லை. ஆனால் வெளியே அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க பாருங்களேன். அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு. 2.5 மில்லியன் கண்ணாடி துண்டுகளை வச்சு கட்டியிருக்காங்க. ரொம்ப அருமையாக அழகாக இருக்குங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்து கடைசி கதுலேருந்து வந்தோடனே இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிகளை வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த ஒரு கட்டணமும் இல்லை. ஆனால் நம்ம விருப்பப்பட்டால் அவங்களுக்கு டிப்ஸு கொடுக்கலாம், எதுவுமே ஃபாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் அவரோட உயிரை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதோட இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டை செஞ்சு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க நம்ம பேரை வச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிறகு அது பக்கத்துலேயே நிழல் விளையாட்டு வேற இருந்துச்சுங்க. உள்ளுக்கு வந்தோடனே வந்து புலி உருமுது வந்து வான்னு கடிச்சிடும் போல. இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க. அடுத்து மிச்சம் இருக்கிறது அரண்மனை. அதை நம்ம பார்க்க போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் தூரம் போனால் அதை பார்த்துடலாம். அரண்மனை போகிறதுக்கு முன்னாடி அது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெப் வெல் இருக்குங்க. ஞாபகம் இருக்கா, நம்ம சான்பரி போனோமே, த வேர்ல்ட் டீப்பர் ஸ்டெப் வெல், படிக்கட்டு கிணறு. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு நார்மலான படிக்கட்டு கிணறுங்க. இங்கெல்லாம் மழை பெய்யுறது ரொம்பவே அபூர்வம். அதனால மழை நீரை சேகரிப்பதற்காக இந்த மாதிரி படிக்கட்டு கிணறை கட்டுவாங்க. அதோடு இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த ஜெய்ப்பூர் சிட்டி பாருங்களேன் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. அதே மாதிரி மேலேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, மழைநீர் சேகரிப்பது மட்டும் இல்லைங்க, வாட்டர் ஃபில்டரேஷன், இடைக்கால மழைநீர் சேகரிப்பு அமைப்பும் இருக்குது. பாருங்கள் எப்படியெல்லாம் யோசித்து செஞ்சுருக்காங்கன்னு. இது தாங்க இந்த காணொலியோட ஹைலைட்டு, மத்வேந்திர பவன். வாங்க உள்ளே போய் எல்லாத்தையும் அலசுவோம்.
கோட்டையை ஜெய்ப்பூர் நகரத்தை நிறுவிய ஜெய்ப்பூர் ஃபவுண்டரான மன்னர் சவாய் இரண்டாம் ஜெய்சிங் தான் கட்டியிருக்காரு கிபி 1734. இந்த கோட்டையை கட்டின முக்கிய நோக்கம் என்னத்துக்குன்னா மராத்திய மற்றும் ஆங்கிலேய கம்பெனி படைகளை எதிர்கொள்வதற்காக கட்டியிருக்காரு. ஆனாலும் வரலாறுலேயே இந்த கோட்டையை தான் யாரும் படையெடுத்தோ இல்ல போருக்கோ எந்த தாக்குதலுக்கோ இந்த கோட்டை சிக்கலைங்க. அதற்கு பிறகு 1868 இந்த கோட்டையை விரிவுபடுத்தி அவருடைய 9 ராணிகள் தங்குவதற்காக 3 லட்சம் செலவுல அரண்மனை கட்டியிருக்காரு. அதுதான் மத்வேந்திர பவன். இந்த அரண்மனையை டபுள் ஸ்டோரியா கட்டியிருக்காங்க. இதுல மொத்தம் 10 அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க. 1 மகாராஜாவுக்கு, மீதம் உள்ள 9 அப்பார்ட்மெண்ட் அவருடைய 9 ராணிகளுக்காக கட்டியிருக்காரு. 9 அப்பார்ட்மெண்ட்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இதுல உள்ள ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ராஜாவோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்து இந்த 9 ராணிகளோட அப்பார்ட்மெண்ட் போறதுக்கு ஒரு ரகசிய வழி இருக்கு. பேரு ராஜா கா கலியாரா. ராஜா ராணியோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறது மற்ற எந்த ராணிகளுக்கும் இதன் மூலியமா தெரியாது. அதனால ஒரு ராணிக்கு இன்னொரு ராணி மேல போட்டி பொறாம சண்டை வராது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு ராணியோட அப்பார்ட்மெண்ட்லயும் ஒரு பெட்ரூமு, வராண்டா, கிச்சன், டாய்லெட், பிறகு குளிர்காலத்துல நெருப்பு மூட்டுவதற்கு ஒரு இடம்னு எல்லா வசதிகளும் ஒரே மாதிரியா கட்டி வச்சிருக்காங்க. ஃபுல்லாக அழகான கலர்ஃபுல்லான முகலாய ஓவியங்களை அழகாக வச்சு அலங்கரிச்சிருக்காரு. அதோட இந்த அரண்மனையோட கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா இந்தோ ஐரோப்பிய கட்டிடக்கலைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க. எவ்வளவு நுணுக்கமாக அழகாக செஞ்சுருக்காங்க. முக்கியமாக அதனுடைய வண்ணங்களை பாருங்களேன். எத்தனை வருடமானாலும் அதனுடைய வண்ணங்கள் இப்போ வரைக்கும் நிலைத்து இருக்கு. அதை பார்த்தா என்னமோ நேற்று சாயம் அடிச்சது போல இருக்குல்ல. உண்மையிலேயே இவங்களோட கட்டிடக்கலை என்னை ரொம்பவே சிந்திக்க வைக்குதுங்க. நம்மளோட காலம் மாடர்னா அட்வான்ஸா இல்லை அவங்க அப்போவே மாடர்னா அட்வான்ஸா இருந்தாங்களா எனக்கு புரியலங்க. இங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. இந்த கோட்டையோட பேரு நாகர்கர் கோட்டை. ஏன்னா மன்னர் நாகர் சிங் சோமையா என்பவரால் தான் அந்த பேர் வந்தது. அதற்கு பிறகு மகாராஜா சவாய் ஜெய்சிங் இங்க கட்டிட வேலை பார்க்கும்போது அவரோட ஆவியால நிறைய தொல்லைகள், கட்டிட வேலை பார்க்கவே முடியல. அவரோட ஆவியை சமாதானப்படுத்துவதற்காக மன்னர் ஜெய்சிங் அவரோட நினைவா இங்க ஒரு கோவிலை கட்டினாரு. அதோட தான் கட்டிட வேலை நடந்தது. இன்ன வரைக்கும் அந்த கோயில் இருக்குங்க. இப்போ கதையெல்லாம் முடிஞ்சது. வாங்க நம்ம மேலே போயிட்டு இந்த பேனரோமிக் வியூ, இந்த ஜெய்ப்பூர் சிட்டியை ஃபுல்லாக பார்க்கலான்றாங்களே, அதை போய் மேலே பார்த்து ரசிப்போம். வாங்க போகலாம். இந்த அழகை பாருங்கள், எவ்வளோ அழகா இருக்குன்னு. வியூ தானே சூப்பர். அழகுக்கும் அந்த வியூக்கும் எப்படி நல்லா இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. நம்மளோட ஹோட்டல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? எங்க இருக்குன்னு ஃபுல்லாக தெரிஞ்சு பாருங்க. எவ்வளோ நல்லா இருக்கு.
இதோடு நம்முடைய இன்றைய காணொளி முடிவடைதுங்க. அடுத்த காணொளி ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ஜெய்கர் ஃபோர்ட் போகிறோம். அந்த காணொளி பார்க்க மறந்துடாதீங்க. இன்றைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட முடியும். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் காமெண்ட்டும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அப்போ தான் யூடியூப் மற்றவர்களுக்கு இந்த காணொளியை பரிந்துரை பண்ணும். இப்போதைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.